என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு நாம மீண்டும் தாக்குதல் பரபரப்பாயிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் நடவடிக்கைகளில் ஒரு சமாதான தீர்வுகள் எட்டப்படுமோ என்ற எண்ணிக்கையில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. மற்றொரு பக்கம் லெபனானில் வேண்டுமென்றே டெலிபரேட்டா மக்களை படுகொலை செய்கிற வேலையை இஸ்ரேல் செய்கிறது. ஈரான் தற்பாதுகாப்புக்காக தங்களை அவர்கள் எவ்வளவு தாக்குகிறார்களோ அதே அளவிற்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் ஈரான் போரை ஆரம்பிக்கவில்லை. சமாதானம் பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் 2 தினங்கள் 3 தினங்கள் 4 தினங்களுக்குள் நடத்தலாம். மார்ச் 2ஆம் தேதி என்று மார்ச் 2ஆம் தேதி என்று வைத்திருந்தது. பிப்ரவரி 28ஆம் தேதியே போரை ஆரம்பித்து 38 பேரை படுகொலை செய்தார்கள் ஒரே தாக்குதல்ல. அதற்கு பிறகும் அமெரிக்கா அத்துமீறியது, இஸ்ரேல் அத்துமீறியது. ஆனால் இப்போது நிலைமை என்னவென்றால், அமெரிக்கா உலகத்திலிருந்து தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய தரத்திலிருந்து, அதனுடைய ஸ்டேட்டஸிலிருந்து அமெரிக்கா உலகத்தின் பார்வையில் இனி அது வல்லரசு அல்ல. அவற்றில் ஆயுதங்கள் உண்டு, பணம் உண்டு. ஆனாலும் அமெரிக்காவால் இனி எந்த நாட்டையும் எந்த நிலைக்கும் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதற்கு உலகம் தயாராகவில்லை. அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது. முதலிலே கார்டியனும் பிபிசியும் அமெரிக்கா தோல்வி அடைந்தது என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அந்த நடவடிக்கையை பார்க்கிற போது கார்டியன் மற்றும் பிபிசி, பிபிசி பொதுவாக எழுதுவதில்லை, ஆனாலும் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் முழுக்க தோல்வி என்று அவர்கள் எழுதியிருப்பதற்கு ஈரான் ஒரு பிராந்திய வல்லரசாக மாறி அமெரிக்கா எவ்வாறு தாக்குகிறதோ அதற்கு சமநிலையில் அவர்களும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். 100 நாட்கள் கழிந்த பின்பும் நெருங்கிய பின்பும் இன்னும் பல நாட்களில் அமெரிக்கா போரீடு செய்ய முடியாது. ஆகவேதான் அமெரிக்கா இப்போது இந்த கஷீம் தீவுகள் மீதான தாக்குதலுக்குத்தான் ஈரான் பழிவாங்கியது. ஈரானுடைய ரேடார் கருவிகள் அதிகமாக அமெரிக்காவால் சிதைக்கப்பட்ட ஒரு இடம். இதனால் ஈரான் கடுமையான கோபத்திலே இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். அமெரிக்காவுடைய பல வடிவமைப்பு கொண்ட முன்னணி களமாடும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது டிஃபென்ஸுக்கு தேவைப்படிய ஆயுதங்கள், அது விமானமாக இருந்தாலும் உளவு விமானமாக இருந்தாலும் சாப்பராக இருந்தாலும் எல்லாமே இந்த கஷீம் தீவுகளில் இருந்து ரெடாரின் மூலம் கண்காணிக்கப்பட்டுத்தான் அது படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டது. மனிதர்கள் படுகொலை செய்வதை போன்று ஆயுத சிதைப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. இப்போ மீண்டும் ஒரு நினைவில் உங்களுக்கு தெரியும், MQ-9 உலக புகழ்பெற்ற அமெரிக்காவுடைய உளவு நிறுவனத்தில் 30 விமானங்கள் இதுவரை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. சிலவற்றை பாதுகாப்பாக அவர்கள் இறக்கி அதனுடைய செயல் வடிவத்தை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்கிறார்கள். அதில் MQ-1, MQ-4, MQ-9 மட்டும் 30. உங்களுக்கு எஃப் சீரியஸ் தெரியும், F-15, 16, 35, 24, F-18, ஹார்னட் எல்லாமே தெரியும். இதில் மட்டும் 42க்கு மேற்பட்ட விமானங்களை, பல பில்லியன் டாலர்களை அமெரிக்கா இழந்திருப்பதன் விளைவாக இப்போது அமெரிக்கா ஏற்கனவே சப்ளை செய்த நாடுகளிடமிருந்து மீண்டும் தங்களுக்கு MQ-9 வேண்டும், அதை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிற பரிதாப நிலைக்கு அமெரிக்கா சென்று விட்டது. உளவு பார்ப்பதற்கு எந்த நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் கொடுத்தார்களோ அதையெல்லாம் திருப்பி தாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு அமெரிக்கா சென்று விட்டது. இப்போ ஈரான் தெளிவாக ஒரு விவகாரம் என்னவென்றால், ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் ஈரான் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நாடும் கடந்தால் பிரச்சனை வரும். அதான் ஈரானுடைய முக்கியமான விஷயம். எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிக்கலான பரிணாமத்தை தொடர்வீர்களானால் நீங்கள் சிக்கலை சந்திக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 26 கப்பல்கள் தினமும் சென்று கொண்டு வருவதாக நமக்கு செய்தியில் வருகிறது. ஹெர்முஸ் ஜலசந்தி என்ன சொல்கிறார்கள் ஈரான், இது தங்களுடைய சொந்த கடலாடி, இது எங்களுடைய கடல் எல்லை. அதனால நாங்கள் திரும்பவும் அதே கருத்தை வலியுறுத்தும் வகையில் உறுதியாக ஈரான் செயல்பட்டு வருகிறது. எந்த சமாதானமும் இல்லை, இது எங்களுடைய கடல் பகுதி.
மீண்டும் மீண்டும் வலுவான தாக்குதல் நடந்து வருவதாக தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கிற நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் வலுவான தாக்குதல் பரஸ்பரம் இரண்டு தரப்பும் நடத்தி வருகிறார்கள். கடந்த சனிக்கிழமை குவைத்தின் அதிகாலை ஏவுகணை அச்சுறுத்தல் பொதுமக்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பஹ்ரைன்லாம் அதிகாலையிலே தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையில் சமீபத்தில் அமெரிக்கா ஈரான் போரின் போது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களின் தாக்கம் குறித்த புதிய விவரங்களை ஏர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் இதழ் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஸ்போர்ட்ஸ் வெளியிட்ட ஒரு குறிப்பிட்ட அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாளிதழுடைய நம்பகத்தன்மை என்னன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போரை நான் ஏற்கனவே சொன்னேன், கார்டியனும் பற்றி சொன்னேன், அதே போன்று பிபிசியும் பற்றி சொன்னேன். இப்போ புதிய ஒரு பத்திரிகை என்னென்னா, உலகத்தில் டிஃபென்ஸ் குறித்து ரொம்ப தெளிவாக பல செய்திகளை வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நம்பகமான இதழ் தான் இது. இது இராணுவ செய்திகளும் நம்பகமான. இது ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஏரில் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இதழ். இது ஒரு குறிப்பிட்ட அறிக்கை இப்போ வெளியாயிருக்கு. அந்த அறிக்கை என்னன்னு பார்ப்போம். அந்த வெளியீட்டின்படி முதல் வாரங்களில் பல ஈரானிய ஏவுகணைகளை கத்தரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தில் ஒருங்கிணைந்த விமான செயல்பாட்டு மையத்தை நேரடியாக தாக்கின. இதில் இப்போ ரெண்டாவது அல் உதைத் தளம் எங்கே இருக்குது? கத்தரில் இருக்குது. இது சிஏஓசி நேரடியாக தாக்கின விமான தளத்தில் உள்ள ஒருங்கிணைந்த விமான செயல்பாட்டு மையத்தை நிறைய அமெரிக்காவுக்கு இழப்பு வந்திருக்கிறது. கத்தரில் மறுபடி ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி அந்த தாக்குதலை நன்கு அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டித்தான் அந்த செய்தி ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸுடைய இது வெளியிட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த கன்வர்ஜென்ஸ் ஒருங்கிணைக்கப்பட்ட விமான செயல்பாட்டு மையம் 2 தசாப்தங்களுக்கு மேலாக, 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கான நரம்பு மையமாக இது செயல்படுகிறது. அல் உதைத் அவ்வளவு ஒரு ஃபோர்ஸ், அதை மறுபடியும் அடித்து காலி பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு பழைய கதை ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். ஒரே ஒரு ரேடார் 9500 கோடி, 10,000 கோடி, அதை முழுக்க அடித்து துவம்சம் செய்து ஒன்றுக்கும் உதவாமல் மறுகட்டமைப்பு செய்ய முடியாமல் ஆக்கிட்டாங்க ஈரான். இப்பொழுது மறுபடியும் அழைத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய முன்னணி ஸ்போக்ஸ் பர்சன் மறைமுகமாக தெரிவிக்கிறார். அடுத்து, இந்த மாதிரி வசதியிலிருந்து அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் இராணுவ நடவடிக்கைகளை இந்த அல் உதைதிலிருந்து தான் அவங்க மோடிஃபை பண்ணாங்க. அதில் முழுமையாக கண்காணித்தார்கள். ஆப்கானிலும் ஈராக்கிலும் நடைபெற்ற கடந்த கால நடவடிக்கைகளையும், அது மட்டுமில்லாமல் ஈராக் மற்றும் சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளும், ஏமனில் ஹவுதிகளுக்கு சவுதியோடு இறங்கி நடைபெற்ற இராணுவ நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்த ஒரு தளம்தான் கத்தருடைய தளம். இப்போ அந்த தளம் முழுமையாக முதற்கண் அடி, 2வது அடி இப்போதும் தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஏர் ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸ் நாளிதழ் தெளிவுபடுத்துகிறது. இந்த அறிக்கையின்படி ஈரானிய தாக்குதல்கள் விரிவான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி, நல்லா கவனிங்க, அந்த செய்தியினுடைய தகவல் தான் இது, என்னுடைய தகவல் அல்ல. ஈரானுடைய தாக்குதல்கள் ஒரு ஆழமான ஒரு பெனிட்ரேஷன், உள்ளே நுழைந்து ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் அந்த வசதியை இனி செயல்பட முடியாமல் முடங்கி ஒரு நிலையில் ஆக்கியிருக்கிறார்கள் என்கிறது ஏர் ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸ் நாளிதழ். சேதாரம் குறித்த விவரங்கள் முன்பு பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை எனும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டது. எவ்வளவு சேதாரம் வந்தாலும் அமெரிக்கா தெரியவில்லை. அமெரிக்க இராணுவ திட்டமிடுபவர்கள் ஈரானிய பதிலடியை எதிர்பார்த்ததாகவும் முன்னக்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்துதான் இருந்திருக்கிறது இதெல்லாம் நடக்கும். எனவே மோதல் தீவிரம் அடைவதற்கு முன்பு தென் கரோலினாவில் உள்ள ஷா விமானப்படை தளத்திற்கு நடவடிக்கைகளை மாற்றியதாகவும் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இதழ் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் ஈரான் எப்போதும் அடிப்பார்கள் என்று தென் கரோலினா பகுதிகளுக்கு மாற்றியிருக்கிறார்கள். இதற்கிடையே
அல் உதைதில் நிறுத்தப்பட்டுள்ள பணியாளர்கள் இந்த போர் புரோக்கன் வெடிப்பதற்கு முன்பே அவர்கள் இங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ எவ்வளோ பயம் இருக்கு பாருங்க அமெரிக்கர்களுக்கு. இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த முன்னெச்சரிக்கைகள் இருந்த போதிலும் வேலை நிறுத்தங்கள் கட்டளை வசதிக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியதாக ஈராக் கன்ஃபார்ம்ட் ஒரு அறிக்கை கூடுகிறது. ஈரானின் அருகாமை மற்றும் எதிர்கால மோதல்களின் போது அதன் பாதிப்பை கருத்தில் கொண்டு மீண்டும் இதை கட்டி எழுப்பலாமா, கட்டி எழுப்புவது நடைமுறை ரீதியாக சாத்தியம் உள்ளதா என்பது குறித்த விவாதங்களை இப்போது கத்தருடைய இந்த அல் உதைது தளத்தின் மீது அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இனி அவர்கள் அனுமதிப்பார்களா என்ற கேள்வியும், ஏன்னா ஒரு நிரந்தர பகையாளனாக ஈரான் பக்கத்தில் இருக்கு. ஈரானை எதிர்கொண்டு அப்துல் ரஹ்மான் அல் தானி இனி இந்த நடவடிக்கை எடுப்பாரா? அமெரிக்காவுக்கு இனி மத்திய கிழக்கில் அதிகாரம் இருக்குமா? அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. சமீபத்திய போரின் போது ஈரானுடைய இராணுவ பதிலின் செயல்திறன் எபிகசி குறித்து வெளிவரும் மிக முக்கியமான பொது மதிப்பீடு தாங்க. ஈரான் எவ்வளவு ஃபோர்ஸு, ஈரானுடைய வல்லமை, ஈரானுடைய ஆதிக்கம், ஈரானுடைய மிசைல், ஈரானுடைய தாக்குதல், ஈரானுடைய ரேடார் துள்ளுதல் எல்லாமே நான் சொல்லலை, ஏர் அண்ட் த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் சொல்கிறது. இதுதான் ஈரானை பற்றிய அதனுடைய எபிகசி செயல்திறன் குறித்து வெளிவரும் மிக முக்கியமான மதிப்பீடுகளின் வெளிப்பாடாகும் என ஏர்ஸ்பேஸ் அண்ட் ஃபோர்ஸ் நாளிதழ் தெரிவிக்கின்றது. அடுத்து நம்ம இப்போ பார்க்கறது, மீண்டும் மீண்டும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை 30க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மற்றும் வல்லமை நிறைந்த ட்ரோன் தாக்குதல்கள் வலிமைப்படுத்தி வரும் நிலையில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை சந்தித்தும் வரும் நிலையில் அமெரிக்கா பட்டும் படாமலும் மேலோட்டமாக மேலதிகமாக பேசி வருவதை காணலாம். 7 பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை ஈரான் ஒரே நேரத்தில் ஏவிய போது அவற்றை 4 சுட்டு வீழ்த்தப்பட்ட தகவலை அமெரிக்கா சொன்னாலும் இது 3 என்ன ஆனது? திரும்பி வந்து விடுமா? வரவில்லை. அதுவும் அங்குதான் தாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யுஎஸ்னுடைய சென்காம் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றது. தடுக்க இயலாத மற்ற 3 ஏவுகணைகளை குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மிக பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் என யூகங்களுக்கு அதிகமாக வழிவகுக்கிறது. இது குவைத்தில் 7 பலிஸ்டிக்ஸில் அதனுடைய வேகம்லாம் ரொம்ப அதிகமானது. அதை ஒரு புதிய டெக்னாலஜியோடு தான் இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா குவைத்து தான் அவங்க டார்கெட், அங்கே தான் அமெரிக்க தளங்கள் இருக்கிறது. இப்போ 4 சென்காம் தடுத்தா 3 எங்கே போயிடும்? மறுபடியும் வந்துருமா? ஈரானுக்கு வராது, அங்கே தான் விழுந்திருக்கும். அதனுடைய பாதிப்பு என்ன? அட்வர்ட்ஸ் அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறதுல தகவல் இல்லை. இந்த நிலையில் 5th ஃப்ளீட் பஹ்ரைனில் குவைத்தினுடைய அட்டாக்கு அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் முழுமையாக சிதைந்திருக்கிறது. இரண்டாவதாக செகண்ட் ஹார்மூஸ் ஸ்ட்ரைக்ஸ் பிளாக் ஹெட் த பிக் ட்ரோன் அட்டாக் வாஸ் being made by ஈரான். ஈரான் மறுபடி இந்த பிளாக் ஹெடுக்கு எதிராக அமெரிக்க கப்பல்களை தாக்கியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நேரத்தை சொன்னேன், DDG-103 USS DDG-103 USS DDG-107 போன்ற அமெரிக்காவினுடைய டெஸ்ட்ராயர் நாசகார கப்பல்களை முழுமையாக அடித்திருக்கிறார்கள் ஈரானுடைய மிசைல் ட்ரோன் தாக்குதல்கள். உண்மையிலே அமைதி ஒப்பந்தம் தற்போது செயலிழந்து விட்டது. இப்போ எங்க அமைதி ஒப்பந்தம் இருக்கிறது? ஈரான் தாங்கள் எந்த ஒரு கோரிக்கை மாற்றம் இல்லாமல் வலியுறுத்தும் நிலையில் அமெரிக்கா என்ன செய்யலாம் என யோசிக்கிறது. திருட்டுத்தனமாக இரவு வேளைகளில் அமெரிக்கர்கள் உள்ளே நுழைகிறார்கள். குறிப்பாக 2000 உங்களுக்கு மிக முக்கியமாக இமாமத் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தி மாபெரும் தாக்குதலை நடத்துவதற்கு காரணம் கஷிம் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையில் தான் அவர்கள் இந்த மறுஉருவாக்கம் செய்யப்பட்ட சூப்பர் எபிகசி அதிக செயல்திறன் கொண்ட புதிய டெக்னாலஜி நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் அதை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதன் தொழில்நுட்பம், அதன் தாக்குதல், அதன் வல்லமை குறித்து எதுவும் ஈரானும் வெளியிடவில்லை, அமெரிக்காவும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் பல்வேறு மத்திய கிழக்கில் உள்ள பல்வேறு நாடுகள் மத்தியில் ஈரான் தாக்கியது எங்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு உதவி செய்ய முன்வந்தால் இதுதான் உங்களின் கதி ஆகும் என ஈரான் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலின் மூலமாக அமெரிக்காவுக்கு மட்டுமல்லங்க,
நீங்கள் அமெரிக்காவை இந்த பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றுவதுதான் அவர்களின் நோக்கம். அப்படி என்றால் இப்படி புதிய தொழில்நுட்பத்தில் தாக்கி அமெரிக்காவை நிலைகுலை செய்வது, நான் ஏற்கனவே சொன்னேன், ஏர் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் நாளிதழ் தெரிவித்த மாதிரி ஒரு பிராந்திய வல்லரசாக அவர்கள் மாறியிருப்பதும் மற்ற அரபு நாடுகளுக்கும் ஒரு செய்தி, இனி கவனமாக இருங்கள், அமெரிக்கர்களை அனுமதிக்காதீர்கள், அனுமதித்தால் உங்களுக்கு இதே கதிதான். அதற்கடுத்து இன்னொரு மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு ட்ரோன்கள் முதன்முறையாக இப்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷாஹித் தனா, அதனுடைய பெயர் என்ன? ஷாஹித் அல்லது அதை ஷஹீத் தனா என்றும் சொல்கிறார்கள். இந்த ஷஹீத் தனா என்ற புதிய டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மதிநுட்பம் நிறைந்த இந்த ட்ரோன்கள் முதலாக பயன்படுத்தியதும் இப்பொழுது செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்து ஒரு இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் அடுத்த செய்தியில் இவ்வாறு சொல்கிறது. அல் உதீத் ஏர்பேஸ் கட்டாரில் டியூரிங் த ஏர்லி வீக்ஸ் ஆஃப் த வார் ரெண்டரிங் இட் inoperable. அடுத்து ஈரானுடைய மிசைல் அட்டாக்ஸ், த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரின்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, அது பிப்ரவரி 28 நடந்ததில்ல, த மோர் லிமிட்டட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ். அதுக்கப்புறம் அதை என்ன மாட்டினாங்க? ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இப்போ ஈரானியர்ஸ் என்னன்னா, அதை கேரிட் அவுட் அ மாடஸ்ட் ரிட்டாலியேட்டரி அட்டாக்ஸ். இதுதான் ஜூன் மாதம் இப்பொழுது நடந்திருக்கிறது. என்ன சொல்றாங்க? தி ஈரானியன் carried out a modest retaliatory attacks in after the June 2025 the midnight Hammer operation that struck there for Iranian nuclear sites. இது முதல்ல அவங்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதை சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த நாளிதழ் சொல்லுகிறது, there fired the 14 missile அல்லூதியது, அந்த செய்தியை சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க GBU 57 massive ordnance penetrator bombsலாம் அவங்க பயன்படுத்திட்டாங்க, drafted by the B2 the Spirit stealth bombers. இந்த மாதிரி அமெரிக்கா எல்லாவற்றையும் only on those missiles got through damaging a random. இதையெல்லாம் அந்த நாளிதழ் தெளிவாக சொல்லிடுச்சு. முதலிலே அவர்கள் பாம் பண்ணாங்க, அதை ஹெம்மர், மிட்நைட் ஹேமர், அதுக்கப்புறம் எஃபிக் ஃபியூரி, அப்புறம் எஃபிக் பியூட்டி 20. இப்போ அதற்கு பிறகு 36 மணி நேரத்தில் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஆப்ரேஷனுக்கு பெயர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். எல்லாமே காலி ஆயிட்டுங்க, இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு வருவோம். இதற்கிடையில் நேற்று சொன்ன ஒரு செய்தி இன்றைக்கும் நமக்கு கிடைத்திருக்கிறது. பக்கர் கலிபா அவரை படுகொலை செய்யப்படுவதற்கு திட்டமிட்ட நிலையில் நாடு முழுவதும் ஆயில் டேங்கர்கள் வயல்களில் தீயை பற்ற வைத்ததன் மூலம் மிகப்பெரிய அளவிலான குழப்பத்தை ஏற்படுத்தி ஈரானை அழிப்பதற்கு ஒரு படுபாதக செயலை நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடத்தில் தற்போதைய வழங்கிய நிலையில் இந்த ரகசிய அசைன்மெண்ட் குறித்து தற்போது விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் என்னன்னா, இந்த நாசத்தை தான் செய்வான் யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாகு. வேற அவனுக்கு எதையும் தெரியாது. மக்களை கொலை செய்வது, மக்களை குண்டு போட்டு அழிப்பது, தலைவர்களை அழிப்பது, பச்சிளம் குழந்தைகளை அழிப்பது, கர்ப்பிணிகளை அழிப்பது, பெண்களை அழிப்பது, இதுதான் இந்த யூதனுடைய நாசம். இன்னைக்கு உலகம் முழுவதும் யூதர்களின் மீதான வெறுப்பு உருவாகிவிட்டது. வேதக்காரர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அலிச்சாட்டிய சமூகமாக மாறியிருக்கிறார்கள். வேதத்தை நம்பக்கூடியவர்கள் அவர்கள் கடவுளின் சமூகம் என்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு தூஷிக்கப்பட்ட சமூகமாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். ஏனென்றால் பொதுவாக மக்களை கொலை செய்பவர்கள், அனாதைகளை கொலை செய்பவர்கள், பெண்களை கொலை செய்பவர்கள், பாவப்பட்ட பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்பவர்கள் ஆண்டவருடைய சமூகமாக இருக்க முடியாது. எத்தனை பக்கர் கலிபா படுகொலை செய்யப்பட்டாலும் ஈரான் வலிமையான ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களின் மூலம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது சந்தேகமில்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் 30க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை வலிமைப்படுத்தும் நிலையில அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை சந்தித்தும் வரும் நிலையில் அமெரிக்கா பட்டும் படாமலும் பேசி வருகிறது. உண்மையில் அமைதி ஒப்பந்தம் தற்போது செயல்பாட்டில் இல்லை. அது உண்மையிலே செயலிழந்து விட்டது என்பதே உண்மை நிலையாகும். அதான் உண்மை. 2 பேரும் போர் செஞ்சிட்டு இருக்காங்க, இனி எங்க அமைதி?
ஈரான் தங்கள் எந்த கோரிக்கைகளையும் எந்த ஒரு நிலையிலும் நெவர் கைவிட மாட்டாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போன்று அவர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அமெரிக்கா என்ன செய்யலாம் என யோசிக்கிறது. எவ்வளவு காலம் தான் அமெரிக்கா இந்த விஷயத்தை கொண்டு செல்வார்கள் என்று பார்ப்போம். இதற்கிடையிலே இஸ்ரேலுடைய பென் கூரியன் ஏர்போர்ட் முழுமையாக அமெரிக்காவினுடைய ஏர் ஃபில்லிங் டேங்கர்களின் மூலம், போயிங் விமானங்களின் மூலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு 99 பார்க்கிங் ஸ்லோஸ் அந்த பகுதிகள் இருப்பதில் 59க்கும் மேற்பட்டவைகளை அமெரிக்காவினுடைய போயிங்கள் ஏர் டேங்கர்ஸ்கள் ஆக்கிரமித்திருப்பதற்காக யூதர்கள் பயணிகள் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு என்ன விஷயம் என்றால், இதில் அடுத்து ஏதாவது போர் செய்வதற்குத்தான் இன்றைக்கு அவர்கள் ஏராளமான விமானங்களை கொண்டு ஏர் ஃபில்லிங் டேங்கர்களை அங்கே நிலைநிறுத்தி இருக்கலாமோ என்ற சந்தேகத்திற்கும் வழிவகுக்கின்றது. இன்றைக்குள்ள செய்திகளை நான் உங்களுக்கு தெளிவாக பூரணப்படுத்தி இருக்கிறேன். மீண்டும் நாளை உங்களுக்கு அடுத்த செய்தி சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.